वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवी सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। इष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवत सेवया उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च गोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ओमज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। போன வாரம் இது சொல்ல விரும்புறீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு, பிரணாம்ஸ் பிரபு. சொல்லுங்க. போன வாரம் 7வது அத்தியாயம் 5வது சுலகத்துல வந்து அந்த மாயாவை பாக்குறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுல வந்து 6வது சுலகத்துக்கு அதுல வந்து வியாசர் வந்து அந்த மாயையிலிருந்து விடுபடுறதுக்கான மருந்தை வந்து பார்க்கிறாரு. அந்த மருந்து என்னன்னா பக்தி யோகம். அந்த வியாசர் வந்து முதல்ல பகவானை வந்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் பகவானோட எல்லா அம்சம், குணம், புருஷாவதாரம் இது எல்லாத்தையும் வந்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் சித் சக்தி, சொரூப சக்தி இதையும் பாக்குறாரு. மாயா சக்தியையும் பாக்குறாரு. அந்த மாயா சக்தி வந்து பகவானோட பின்னால வந்து நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பக்தி யோகத்தையும் பாக்குறாரு. அப்புறம் பகவானை வந்து நம்ம கட்டுப்பாட்டுல நம்ம பக்தி தொண்டு பண்ணணும் அப்படின்னா பகவானும் வந்து நம்மளோட கட்டுப்பாட்டுல வந்து இருப்பாரு. பாகவதத்தோட மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா சாத்வத சம்ஹிதா. இது வந்து அறியாமை உள்ள மக்களுக்காக வியாசர் வந்து எழுதினாரு. இதுல வந்து பக்தி தொண்டை பத்தி சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்துல. அப்புறம் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் வந்து வியாசர் வந்து என்னென்னலாம் பார்த்தாருன்னு சில விஷயங்களை வந்து சொல்றாரு. அதுல வந்து பகவான் வந்து சுதந்திரமானவர். அவர் வந்து ஒரு ஆன்மீக கடல். எல்லா இடத்திலையும் வந்து பகவான் வந்து வியாபித்து இருக்கிறார். ஆனா ஜீவாத்மா வந்து சிறியது. ஜீவாத்மா வந்து பௌதிக வஸ்துக்களோட தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறாங்க. அப்புறம் அந்த ஜீவாத்மா வந்து அறியாமையில வந்து இருப்பவர். சில சமயம் வந்து அறியாமையில இருந்து வெளிவர்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பகவானோட மாயா சக்தியில வந்து 3 பிரிவு இருக்கு. அது வந்து பிரதானம், அவித்யா சக்தி, வித்யா சக்தி. வியாசர் வந்து இதை எல்லாத்தையுமே வந்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் 7வது சுலோகத்துல வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம இந்த பாகவதத்தை கேட்கறது மூலியமா பரமபுருஷரோட பகவான் கிட்ட வந்து நமக்கு பக்தி ஏற்படுறது. அப்புறம் சோகம், மோகம், பயம் இதெல்லாம் வந்து அழியுது பாகவதத்தை கேட்கறது மூலியமா. அதுக்கப்புறம் பகவான் கிட்ட வந்து பகவானுக்கு நமக்கு இடையிலான அன்பு வந்து அதிகமாகும். அதை வந்து இதை மத்தவங்களுக்கு சொல்லும் போது இன்னும் இதோட பயன் வந்து அதிகமாகுது. அப்புறம் வந்து பிரபுபாத் வந்து சொல்றாரு, இந்த அன்பு பிரேமை அப்படிங்கிறது வந்து ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து இந்த உலக அமைதிக்காக வந்து பல மாநாடுகள் நடக்குது. ஆனா எந்த தீர்வும் அதுல இல்ல. ஆனா இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கறது மூலியமா சமுதாய பிரச்சனைக்கு வந்து தீர்வு வரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம சரியா கேட்கிறோம் அப்படிங்கிறதுக்கான பிராக்டிகல் டெஸ்ட் என்ன அப்படின்னா இந்த சோகம், மோகம், பயம் இதுல இருந்து நம்ம வந்து விடுபடுவோம். அதுக்கப்புறம் 8வது ஸ்லோகத்துல வந்து அந்த பிரம்மானந்தத்தை அடையறத விட பகவானோட அன்பை அடையிறது தான் வாழ்க்கையோட உயர்ந்த லட்சியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து வியாசர் வந்து நேரடியா வந்து உணர்றாரு. உணர்ந்த பிறகு அதை வந்து தன்னோட மகனான சுகதேவ கோஸ்வாமிக்கு வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து கற்பிக்கிறாரு. வியாசர் வந்து முன்னாடியே வந்து இந்த பாகவத்தை வந்து எழுதியிருந்தாரு. ஆனா அதுல வந்து
தூய பக்திக்கும் பகவானுக்கு பெருமை கொடுக்கும் பிரதானமான விஷயங்களை வந்து அவர் சொல்லல. இதனால வியாசருக்கு வந்து திருப்தி இல்லை. அதுக்கப்புறம் நாரதர் வந்து வியாசருக்கு போதனை செய்யறாரு. அதுக்கப்புறம் வியாசர் வந்து சமாதி நிலையில பகவானையும் ஆன்மீக சக்தியும் மாயா சக்தி இதெல்லாம் பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஏற்கனவே எழுதின ஸ்ரீமத் பாகவத்துல இருக்க பிழைகளை வந்து திருத்தி எழுதுறாரு. அப்ப எழுதும்போது பகவானோட பெருமைகளை பத்தியும் தூய பக்தியோட பெருமை, பக்தரோட பெருமை இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிழையை திருத்தி வந்து எழுதுறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த 9வது ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிரம்மானந்த நிலையில இருந்த அந்த சுகதேவ கோஸ்வாமி எப்படி இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கிறதுக்கான சிரமத்தை வந்து ஏன் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அது வந்து தைத்திரிய உபனிஷத்துல வந்து அந்த பிரம்மானந்தத்தோட நிலை வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து முதல்ல வந்து மனுஷ்யானந்த, அதை விட 100 மடங்கு பெரியது வந்து மனுஷ்ய கந்தர்வானந்த, அதை விட பெரியது தேவ கந்தர்வானந்த, அதை விட பெரியது சிரலோகானந்த, அதுக்கப்புறம் அஜானந்த சிரலோகானந்த, அப்புறம் கர்ம தேவானந்த, அதை விட பெரியது தேவானந்த, அதை விட பெரியது இந்திரானந்த, அதை விட பெரியது பிரகஸ்பதி ஆனந்த, அதை விட பெரியது பிரஜாபதி ஆனந்த, அதை விட பெரியது பிரம்மானந்த. இந்த உயர்ந்த நிலையில இருந்த சுகதேவ கோஸ்வாமி வந்து இந்த இவ்வளவு பெரிய ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கிறதுக்கான சிரமத்தை வந்து ஏன் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து சௌனக ரிஷி வந்து கேள்வி கேட்கிறாரு. அந்த சுகதேவ கோஸ்வாமிக்கு வந்து உலக விஷயத்துல வந்து ஈடுபாடு இல்லை. அவர் வந்து ஆத்மராமரா இருந்தாரு. அந்த பிரம்மாண்டத்தை அடையறதுக்காக வந்து சாஸ்திரம் படிப்போம். ஆனா வந்து அந்த கோடிக்கணக்கான கருமிகள்ல வந்து ஒரு சிலர் மட்டும்தான் ஆத்மராமரா இருப்பாங்க. அவங்களும் வந்து அரிதானவர்கள். அவங்களும் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தால கவரப்பட்டு அவங்களும் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து படிக்கிறாங்க. அந்த ஆத்மராமல நிலையில இருக்கவங்களும் படிக்க வேண்டிய புத்தகம் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம். அப்புறம் 10வது ஸ்லோகம். ஆத்மராமா அப்படின்னா ஆன்மீக ஆத்மாவில் இன்பம் காண்பவர்கள். நிர்கிரந்த அப்படின்னா சாஸ்திர விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டவர். அகங்காரத்தை வென்றவர். அவங்களும் வந்து பகவானோட தெய்வீக குணங்களால ஈர்க்கப்பட்டு அவங்களும் வந்து இந்த பாகவத்தை வந்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பூரியில வந்து ஸ்வேத கங்கால வந்து சார்வபௌம பட்டாச்சாரியர் வந்து மகாபிரபு வந்து பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது இந்த ஆத்மராமா ஸ்லோகத்துக்கு வந்து 18 விதமான விளக்கத்தை வந்து மகாபிரபு வந்து சார்வபௌம பட்டாச்சாரியருக்கு கொடுக்குறாரு. சார்வபௌம பட்டாச்சாரியர் இதை கேட்டுட்டு இதை வந்து பகவானாலதான் இந்த மாதிரி எல்லாம் விளக்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும் போது மகாபிரபு வந்து சார்வபௌம பட்டாச்சாரியருக்கு வந்து அவரோட சத்பூஜ ரூபத்தை வந்து காட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து வாரணாசியில தசாஸ்வமேத படிகாட்டுல வந்து சனாதன கோஸ்வாமி வந்து மகாபிரபு வந்து பாக்குறாரு. அப்போ வந்து சனாதன கோஸ்வாமி கேட்கிறாரு, நீங்க இந்த மாதிரி சார்வபௌம பட்டாச்சாரியருக்கு வந்து இந்த ஆத்மராம ஸ்லோகத்துக்கு 18 விதமான விளக்கத்தை கொடுத்தீங்க, அதை வந்து நானும் கேட்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வந்து மகாபிரபு சொல்றாரு, எனக்கு அப்ப என்ன சொன்னேன்னு ஞாபகம் இல்ல, ஆனா உங்களோட சங்கத்து மூலியமா எனக்கு என்ன தோணுதோ அதை நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி 64 விதமான விளக்கங்களை வந்து இந்த ஸ்லோகத்துக்கு வந்து மகாபிரபு சொல்றாரு. அது வந்து சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 24வது அத்தியாயத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி வந்து மகாபிரபு பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, மகாபிரபு வந்து கிழக்கு திசைக்கு வந்து ஒப்பிடுறாரு. ஏன்னா சூரியன் வந்து கிழக்குல உதிக்குது. மகாபிரபு மகாபிரபு வந்து அந்த கிழக்கு திசையில இருக்கிற ஆத்மராமா என்னும் அந்த சூரியனை வந்து உதித்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துக்கு வந்து ஒளிக்கதிர்களை எல்லாம் அகற்றினாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் நிர்கிரந்த அப்படின்னா சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டவர். உருக்கிரம அப்படின்னா உயர்ந்த சாகசங்களை செய்யக்கூடிய பகவான். உயர்ந்த பக்தி மார்க்கத்தை கொடுத்தவர் வந்து பகவான். அதுக்கப்புறம் அகைத்துகி அப்படின்னா உள்நோக்கம் இல்லாமல் வந்து பக்தி செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் வந்து சில கேள்விகள் கேட்கிறாரு. முக்தி அடைந்த நிலையிலையும் வந்து பக்தி எவ்வாறு விடுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்புறம் அகங்காரத்தை வென்றவருக்கும் ஸ்ரீமத் பாகவதம் வந்து எப்படி உதவுது, உலக விதிகளை துறந்தவரும் எப்படி இந்த பக்தி விதிமுறைகளை வந்து சொல்லும் பாகவதத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்புறம் இத்தம் பூத குண அப்படின்னா பகவான் கிட்ட வந்து உயர்ந்த குணம் வந்து இருக்கு. அதனால அந்த உயர்ந்த குணம் வந்து ஆத்மராமரையும் வந்து இருக்குது. இதனால ஆத்மராமர் வந்து பக்தி பண்றாரு. பகவான் வந்து உயர்ந்த குணம் எப்படிப்பட்டது என்பது பகவானோட உயர்ந்த குணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஆத்மராமர்கள் வந்து புரிந்துக்கிறாங்க. அதுல வந்து 4 குமாரர்கள் சுகதேவ கோஸ்வாமி இவங்க வந்து ஆத்மராமா நிலையில வந்து இருந்தாங்க. இவங்க வந்து பகவானோட குணங்களால வந்து ஈர்க்கப்பட்டாங்க. அந்த ஆத்மராமரும் வந்து பகவான் அல்லது பகவானோட தூய பக்தர் கருணை பெறுவதன் மூலம் தூய பக்தியில வந்து ஈர்க்கப்படுறாங்க. அப்புறம் முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லி பக்தி பண்ணக்கூடாது. அது வந்து அகைத்துகி பக்தி கிடையாது. பகவானை திருப்திப்படுத்தும் நோக்கத்தோட மட்டுமே பக்தி பண்றதுதான் அகைத்துகி பக்தி. ஆத்மராமர்கள் வந்து இதை வந்து கடைபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரூப கோஸ்வாமி வந்து பக்தி ரசாமிர்த சிந்துல வந்து கிருஷ்ணரோட 64 குணங்களை வந்து வர்ணனை பண்ணியிருக்காரு. அதுல 60வது குணம் வந்து
ஆத்மராமரையும் ஈர்க்கும் குணமுடையவர் பகவான் அப்படின்னு சொல்லி ரூபகோஸ்வாமி வந்து சொல்லியிருக்காரு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி மாதாஜி. பல கருத்துக்களை நீங்க சாராம்சமான பல கருத்துக்களை ரொம்ப குறைந்த சமயத்துல நீங்க இவ்வளவு டீட்டெயில்டா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். பத்தாவது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் முன்னாடி. ஒரு நிமிஷம். ஆத்மா ராம ஸ்லோகத்தினுடைய இன்னும் சில அர்த்தங்களை பார்த்துட்டு நம்ம வந்து மேல பார்ப்போம். நான் முன்னாடி போன வாரம் சொன்ன மாதிரி ஆத்மா ராம ஸ்லோகத்துக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு 61 விதமான அர்த்தங்களை சொல்லியிருக்காரு. சனாதன கோஸ்வாமி அதுக்கு ஒரு சைத்தன்ய சரிதாமிர்தத்துல ஒரு பெரிய அத்தியாயத்துல இந்த எல்லா அர்த்தங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதை மட்டுமே பார்க்கணும்னா பல பல மணி நேரம் ஆகும். ஒரு சில அர்த்தங்களை பார்த்துட்டு நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். ஆத்மா ராமச்ச முனையோ நிர்கிரந்தா அபி உருக்கிரமே குர்வந்தி அகைதுகீம் பக்திம் இத்தம் பூத குணோ ஹரிஹி. இந்த பிரபுபாதரும் ரொம்ப விரிவான பொருளரை கொடுத்திருக்கார். எல்லா வகையான ஆத்மாராமர்களும் முக்கியமாக தன்னுணர்வு பாதையில் நிலை பெற்றவர்கள் எல்லா வகையான பௌதிக பந்தத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருந்த பொழுதும் பரமபுருஷ பகவானுக்கு கலப்படமற்ற தூய பக்தி தொண்டை செய்ய விரும்புகின்றனர். அதாவது பகவான் உன்னதமான குணங்களை பெற்றிருப்பதால் அவர் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் உட்பட அனைவரையும் கவர்ந்து இழுக்கிறார் என்பதே இதை குறிக்கிறது. சோ ஆத்மா ராம இந்த ஸ்லோகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல அர்த்தங்கள் இருக்கு. ஆத்மா ராம, ஆத்மா அப்படிங்கிற வார்த்தைக்கே பல அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மா அப்படிங்கிற வார்த்தை வந்து பரம்பொருளை குறிக்கும், சரீரத்தை குறிக்கும், மனதை குறிக்கும். ஆத்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் வந்து முயற்சி, உறுதி, மனப்பான்மை, புத்தி மற்றும் சுபாவம். அப்கோர்ஸ் நம்மளுடைய ஆத்மா இந்த மாதிரி பல அர்த்தங்கள் இருக்கு. அப்ப ஆத்மா ராம அப்படின்னு பார்த்தோம்னா யார் ஒருத்தர் வந்து இந்த விஷயங்களில் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றார், யார் ஒருத்தர் வந்து ஆத்மாவை அறிவதிலேயே ஆனந்தத்தை அனுபவிக்கின்றார், அல்லது யார் ஒருத்தர் வந்து ஷரீரத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றார், பௌதிகவாதிகளை குறிக்கும். யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய மனதை அனுபவிக்கின்றார், மனதில் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றார். இந்த மாதிரி ஆத்மா ராம அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த எல்லா அர்த்தங்களும் வரும். ஆத்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள். ஆத்மா ஆராம அப்படின்னா ஆனந்தத்தை அனுபவிப்பது. ஆனந்தத்தை எதில் அனுபவிப்பது? ஆனந்தத்தை யார் ஒருத்தர் வந்து ஆனந்தத்தை வந்து பரம்பொருளில் அல்லது உருவமற்ற பிரம்மஜோதியில் அனுபவிக்கின்றார், ஆத்மாவில் அனுபவிக்கின்றார், இந்த மாதிரி அர்த்தம் வரும். ஆத்மா ராமச்ச முனையோ, முனி அப்படிங்கிற வார்த்தைக்கு சிந்தனையாளர் அப்படின்னு ஒரு அர்த்தம். அல்லது யார் ஒருத்தர் கொஞ்சம் மௌனத்தை கடைபிடிப்பவர், அவருக்கு முனி அப்படின்னு அர்த்தம். ஒரு துறவி அப்படின்னு அர்த்தம். அல்லது பல கடினமான விரதங்களை அனுஷ்டானம் செய்பவர், இந்த மாதிரி பல அர்த்தங்கள் இருக்கு முனி. ஆத்மா ராமச்ச முனையோ நிர்கிரந்தா அப்படின்னு பார்த்தோம்னா
இதுக்கு என்னென்ன அர்த்தம்னா, அறியாமையிலிருந்து விடுபட்டவர், அறியாமை அப்படிங்கிற முடிச்சுகள் இருந்து விடுபட்டவர், இது ஒரு அர்த்தம். அல்லது வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள அந்த விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பவர். அல்லது நிருகிரந்தா அப்படிங்கிற அர்த்தம் வந்து யார் ஒருத்தர் கிட்ட ஞானம் இல்லாமல் இருப்பவர். அல்லது நிருகிரந்தா அப்படின்னா எழுத படிக்க தெரியாதவர், தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர், தவறான நடத்தையை வைத்துக் கொண்டிருப்பவர், கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காமல் இருப்பவர், வேதங்களை மதிக்காமல் இருப்பவர், அல்லது செல்வம் இல்லாமல் இருப்பவர். இந்த மாதிரி நிருகிரந்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கு. அதுக்கப்புறம் இத்தம் பூத அப்படின்னா ஆத்மாராமச்ச முனையோ நிருகிரந்தா அப்படின்னா ஆத்மாராமருக்கு அர்த்தம் சொன்னேன், முனிக்கு அர்த்தம் சொன்னேன், நிருகிரந்தா அப்படிங்கிற அர்த்தம் சொன்னேன். இவர்கள் எல்லோருமே இந்த 3 வார்த்தைகளால கொடுக்கப்பட்டுள்ள பல நபர்கள், இவர்கள் எல்லோருமே பகவானுடைய குணங்களால ஈர்க்கப்பட்டு பகவானுடைய திருவடிகளுக்கு உள்நோக்கமற்ற பக்தியை செய்ய ஆரம்பிக்கின்றனர். அப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களை உடையவர் பகவான். அவர் வந்து இந்த எல்லா நபர்களையும் கவரக்கூடிய திறமை அவர்கிட்ட குணங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இத்தம் பூத்த அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, இத்தம் பூத்த அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீக ஆனந்தத்துடன் கூடிய, ஆன்மீக ஆனந்தத்துடன் நிரம்பிய அப்படின்னு அர்த்தம். இத்தம் பூத குணோஹரிஹி, இதுக்கு வந்து ஒரு ஹரிபக்தி சுதோதயிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி சொல்றான். त्वत् साक्षात् करणाह्लाद विशुद्धाब्धि सितस्यमे सुकाणि गोष पदायन्ते பிராமான் அப்பி ஜெகத்குரு. ஒரு பக்தர் கிருஷ்ணர் கிட்ட பிரார்த்தனை செய்கிறார், நான் உங்களை நேரடியாக தரிசனம் செஞ்சதிலிருந்து நான் வந்து ஒரு பெருங்கடல் போன்ற ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றேன். அந்த ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவித்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் உள்ள மற்ற ஆனந்தங்கள் வந்து ஒரு கண்ணுக்குட்டியினுடைய காலு கீழே இருக்கின்ற குட்டை தண்ணீர் போல எனக்கு தெரிகின்றது அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி இத்தம் பூத அப்படின்னா ஆன்மீக ஆனந்தத்துடன் நிரம்பிய, அதுக்கு வந்து இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி சொல்றேன். சைத்தன்ய சரிதாமிரத்துல சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், கிருஷ்ணருடைய மற்றவர்களை இந்த கவருகின்ற அவருடைய குணங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது சர்வ ஆகர்ஷக சர்வ ஆஹ்லாதக மகாரசாயன ஆபனாரே பலேகரே சர்வ விஸ்மாரண. கிருஷ்ணர் மற்றவங்களுடைய கவருவதற்காக அவர்கிட்ட இருக்கின்ற குணங்கள் வந்து அவ்வளவு உயர்ந்த குணங்கள் இருக்கின்றன. இப்படி பார்க்கும் பொழுது நம்ம வந்து நமக்கு நினைக்கலாம், கிருஷ்ணர்கிட்ட அவ்வளவு உயர்ந்த குணங்கள் இருக்கு, ஆனா இந்த உலகத்துல பார்த்தோம்னா பெரும்பாலான பேர் கிருஷ்ணரை வழிபடுறது இல்லையே. நமக்கே கூட எந்த அளவுக்கு நமக்கு வந்து கிருஷ்ணருடைய குணங்கள் மேல ஒரு கவர்ச்சி இருக்கின்றது அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கே கூட உலகத்துல மற்ற விஷயங்கள் மேல நமக்கு பல ஈடுபாடுகள் இருக்கு. நமக்கே கூட கிருஷ்ணர் மேல அவ்வளவு ஒரு கவர்ச்சி இல்லையே. பெரும்பாலான மக்களும் வந்து வேற திசையில போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ள கருத்துக்குள்ள வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சந்தேகம் எழலாம்.
ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு கிருஷ்ணருடைய குணங்களால் நம்ம ஈர்க்கப்படுவதில்லை, அல்லது மத்தவங்க ஏன் கிருஷ்ணருடைய குணங்களால் ஈர்க்கப்படுவதில்லை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இரும்பினுடைய இயற்கையான தன்மை என்னன்னா, இரும்பு வந்து காந்தத்தால ஈர்க்கப்படுகின்றது. அது இரும்பினுடைய இயற்கையான தன்மை. ஆனா அந்த இரும்பு துருப்பிடிச்ச இரும்பா இருக்கும் பொழுது, துருப்பிடிச்ச இரும்பு வந்து காந்தத்தால ஈர்க்கப்படாது. ஆனா அந்த துருவை வந்து நீக்கினதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த இரும்பு வந்து காந்தத்தால ஈர்க்கப்படுகிறது. அதே மாதிரி நம்மளுடைய மனசுக்குள்ள பல அனர்த்தங்கள் இருக்கிறதுனால, அந்த துரு இருக்கிறதுனால நம்மளால அந்த கிருஷ்ணருடைய குணங்களால ஈர்க்கப்படுவதில்லை. அப்படி சொல்லலாம். இந்த மாதிரி இத்தம் பூத்த குணம், கிருஷ்ணருடைய குணங்கள் எப்படிப்பட்டதுன்னா, அவர்கிட்ட பல குணங்கள் இருக்கு. ஐஸ்வர்ய மாதுரிய காருண்யே ஸ்வரூப பூர்ணதா பக்தவாத்சல்ய ஆத்ம பரியந்த வதான்யதா. அவர்கிட்ட பல ஐஸ்வர்ய, மாதுரிய, மேன்மை, எளிமை, காருண்யம், கருணை, பக்த வாத்சல்யதா அப்படிங்கிற குணம், ஆத்ம பரியந்த வதான்யதா, அவர் பக்தரால கவரப்பட்டு தன்னையே கூட அவருடைய பக்தருக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருந்தன்மை படைத்தவர். இந்த மாதிரி பல குணங்கள் இருக்கு. அலௌகிக ரூப ரச சௌரபாதி குண காரோமண கோணகுணே கரே ஆகர்ஷண. கிருஷ்ணர்கிட்ட எல்லையற்ற குணங்கள் இருக்கு, அனந்தமான குணங்கள் இருக்கு. பக்தர்கள் வந்து கிருஷ்ணருடைய அழகால, கிருஷ்ணருடைய ஷரீரத்தில் உள்ள ஒரு திவ்யமான நறுமணத்தினால அதனால கவரப்படுகின்றனர். அதனால கவரப்பட்டு கிருஷ்ணரிடத்தில் பல வகையான பக்தி தொண்டு செய்கின்றார்கள். நம்ம பாக்குறோம், இந்த உலகத்துல பல பேர் வந்து கவரப்படுகின்றார்கள் பல விஷயங்களால. ஒருத்தர் வந்து யூபியில, உத்தரப்பிரதேசமும் பீகாரோ, அவர் வந்து பாலிவுட்ல ஒரு பெரிய நடிகர் அஜய் தேவகன் அப்படின்னு, அவரால கவரப்பட்டு ஒரு பாம்பேக்கு வந்தார். என்ன இது, என்ன லட்சியத்தோட, எப்படியாவது நான் வந்து அஜய் தேவகன் வீட்டுல நான் வந்து வேலைக்கு சேரணும், ஒரு வேலைக்காரனா கூட வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு அந்த நோக்கத்துடன் அவர் வந்து பாம்பேக்கு வந்தார். அஜய் தேவகன் அந்த நடிகர் பார்த்ததுனால. சோ அப்ப அவர் வந்து அவ்வளவு ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்தார். அவர் வீட்டை விட்டு பாம்பேக்கு எப்படியாவது அஜய் தேவகனை சந்திச்சிடணும் அப்படி. அதுக்கப்புறம் கடும் முயற்சி செஞ்சார், ஒன்னும் கிட்டக்க கூட போக முடியல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலையில மீரா ரோடு அங்க வந்து ஒரு சின்ன வேலையில அவர் கிடைச்சு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சார். ஒரு பக்தர் அவரை சந்திச்சார். சந்திச்ச போது அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் பாம்பேக்கு எதுக்காக வந்தேன்னா அஜய் தேவகனை எப்படியாவது சந்திச்சு அவர் வீட்டுக்கு ஏதாவது சின்ன வேலை இருந்தாலும் அதை செய்யறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஆனா என்னால சந்திக்கவே முடியல அப்படின்னு சொன்னார். இப்ப பார்க்கும் பொழுது பல பேர் வந்து, சப்போஸ் ஒருத்தர் சினிமாவுல சில குணங்களை ஒருத்தர் வெளிப்படுத்துறாங்க, சினிமாவுல மேக்கப்னால சில அழகை காண்பிக்கிறாங்க, அல்லது சில குணங்களை, வீரத்தை காண்பிக்கிறாங்க. அந்த சினிமாவுல திரைப்படத்துல காண்பிக்கின்ற குணங்களால கவரப்பட்டு பல பேர் அந்த நபருக்கான ஒரு ரசிகர்களாக மாறி அவருக்கு அடிமையாகவே இருக்கிறதுக்காக தயாரா இருக்கிறாங்க.
ஆனா கிருஷ்ணரிடத்தில் இந்த குணங்கள் உண்மையாக இருக்கின்றன. அவருடைய அழகோ வீரமோ சக்தியோ உண்மையாக இருக்கின்றது. ஆனா அந்த உண்மையான குணங்களால அதை நம்ம மைத்தாலஜி அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணரை பற்றிய கதைகள், புராண கதைகள் எல்லாம் இதெல்லாம் ஒரு கற்பனை கதை அப்படின்னு ஆங்கிலேயர்கள் சொல்லிட்டாங்க. மைத்தாலஜி, த ஹிந்து மைத்தாலஜி சேஸ். ஸோ மாயா, இதுதான் மாயாங்கிறது. மாயாங்கிறது நம்ம ஒருத்தர் திரைப்படத்துல ஒருத்தர் எந்த குணத்தை காண்பிக்கின்றாரோ அதனால கவரப்பட்டு அவர்கிட்ட உண்மையாகவே அந்த குணம் இருக்கு அப்படின்னு நினைச்சு அவருக்கு வேலை செய்யறதுக்காக அவரை வீட்டை விட்டுட்டு பாம்பேக்கு வந்தார். அது ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிளா இருக்கு. ஆனா பெரும்பாலான நபர்கள் இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இருக்கின்ற பொய்யான குணங்கள் தற்காலிகமா இருக்கின்ற குணங்களால் நம்ம கவரப்படுகின்றோம். ஆனா கிருஷ்ணர் கிட்ட உண்மையாக இருக்கின்ற நித்தியமாக எல்லையற்ற குணங்களை உடைய அந்த கிருஷ்ணரை மறந்து விடுகின்றோம். இதுதான் மாயா அப்படிங்கிறது. இத்தம் பூத குணம், எப்படி கிருஷ்ணருடைய பல வகையான குணங்களால பல பேர் கவரப்பட்டனர். அதர் ஒன்னுக்கும் பல உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சதுஷ்குமாரர்கள் கிருஷ்ணருடைய நறுமணத்தினால கவரப்பட்டனர். தஸ்யாரவிந்த நயனஸ்ய பதாரவிந்த கிஞ்சல்க மிஸ்ர துளசி மகரந்த வாயு சங்கோபம் அக்ஷர ஜுஷாம் அபிச்சித்த தன்வோ. இந்த சதுஷ்குமாரர்கள் கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களில் உள்ள அந்த துளசியினுடைய நறுமணத்தினால கவரப்பட்டனர். இப்ப போன வாரம் பத்ரிநாத்துக்கு போன பொழுது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா கண்டம் எனும் கடிநகர் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது ஆழ்வார்களுடைய பாட்டுல. கண்டம்ங்கிறது அந்த இமாலய பகுதிகளை குறிக்கின்றது. கடிநகர், கடி அப்படின்னா நறுமணம். ஏன் நறுமணம் அப்படின்னு சொல்லப்பட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த பத்ரிநாத் போன பொழுது அந்த பத்ரிநாத்ல உள்ள துளசிய நீங்க முகர்ந்து பார்த்தீங்கன்னா, பகவானுக்கு போடுற துளசியை முகர்ந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு உயர்ந்த நறுமணம். அப்படிப்பட்ட நறுமணத்தை நான் இதுக்கு முன்னாடி அதுக்கான அனுபவமே இல்லை. அப்படி ஒரு நறுமணம். சதுஷ்குமாரர்கள் கிருஷ்ணருடைய அந்த துளசியினுடைய நறுமணத்தினால கவரப்பட்டனர். சுகதேவ் கோஸ்வாமி கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்டு கவரப்பட்டார். கோபியர்கள் கிருஷ்ணருடைய அழகான ஷரீரத்தை பார்த்து கவரப்பட்டனர். ருக்மிணி தேவி கிருஷ்ணருடைய குணங்களை கேட்டு அவர் ஈர்க்கப்பட்டார். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஷிண்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரைர் ஹரதோங்க தாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் துவை அச்சுதா விஷதி சித்தம் அபத்திரபம் மே. ருக்மிணி தேவி கிருஷ்ணருடைய குணங்களை கேட்டு ஈர்க்கப்பட்டார். லக்ஷ்மி தேவி கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் ஓசையை கேட்டு அவர் ஈர்க்கப்பட்டார். இந்த மாதிரி கிருஷ்ணருடைய பல்வேறு அம்சங்களால எப்படி பல்வேறு நபர்கள் ஈர்க்கப்பட்டனர், அதற்கு பல உதாரணங்கள் சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். இந்த மாதிரி மனிதர்கள் மட்டுமல்ல, பறவைகள் விலங்குகளும் கூட ஈர்க்கப்பட்டனர். பக்ஷி மிருக விருக்ஷலதா சேத்தன அச்சேதன பிரேமே மத்த கரி ஆகர்ஷயே கிருஷ்ண குண. விருந்தாவனத்தில் உள்ள பறவைகள், விலங்குகள் மற்றும் மரங்கள் எல்லோருமே கிருஷ்ணருடைய குணங்களால ஈர்க்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இத்தம் பூத குணோ. இத்தம் பூத குணோ ஹரிஹி. ஹரி அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. 2 முக்கியமான அர்த்தம். பல அர்த்தங்கள் இருக்கு. ஹரி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. 2 முக்கியமான அர்த்தம் இந்த ஸ்லோகத்தோடு சம்பந்தப்பட்டது.
ஹரி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து இது சிங்கத்தையும் குறிக்கும். இந்த இடத்துல இரண்டு முக்கியமான அர்த்தம். சர்வ அமங்கல ஹரே பிரேமதியா ஹரே மன. வாழ்க்கையில் உள்ள எல்லா அமங்கலத்தையும் அப்படி வருது. சர்வ அமங்கல ஹரே, வாழ்க்கையில் உள்ள எல்லா அமங்கலத்தை அவர் அகற்றுபவர். பிரேமதியா ஹரே மன அப்படின்னா உயர்ந்த ஆன்மீக ஆனந்த பரவச நிலையில் உள்ள அன்பை கொடுத்து ஒருத்தர் கிருஷ்ணர் வந்து ஒரு ஜீவாத்மாவை கவருகின்றார். பிரேம தியா, பிரேம அப்படின்னா அன்பு. ஆனந்த பரவச நிலையில் உள்ள அந்த அன்பை கொடுத்து கிருஷ்ணர் வந்து ஒரு ஜீவாத்மாவினுடைய மனதை கவருகின்றார் அப்படின்னு இரண்டு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஹரி அப்படிங்கிற வார்த்தைக்கான முதல் அர்த்தம் எப்படி எல்லா விதமான அமங்கல வஸ்துக்களை அவர் வந்து அகற்றி விடுகின்றார். அதுக்கு வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எய்ச்சே தைச்சே யோகி கோகி கரையே ஸ்மரண சாரிவித தாபதார கரே சம்ஹரண. ஒரு பக்தர் வந்து கிருஷ்ணரை வந்து எய்ச்சே தைச்சே, எப்படியாவது கிருஷ்ணரை வந்து ஸ்மரணம் செய்தால்னா, கிருஷ்ணரை பற்றி சிந்தித்தாருன்னா அந்த கிருஷ்ணர் அவருடைய ஒரு பெயர் தான் ஹரி. அவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள 4 வகையான கஷ்டங்களை அவர் வந்து நீக்கி விடுகின்றார். சாரீவித தாபதார கரே சம்ஹரண, இந்த 4 வகையான பாவங்களை நீக்கி விடுகின்றார். இந்த 4 வகையான பாவங்கள் என்னன்னா, பாத்தக, உரு பாத்தக, மகா பாத்தக மற்றும் அதி பாத்தக. பாத்தக அப்படின்னா ஒரு சாதாரண பாவம். உரு பாத்தகன்னா உரு அப்படிங்கிற அந்த பகுதியை சேர்க்கறதுனால வெரி கிரேட் சின், கொஞ்சம் உயர்ந்த பாவம். மகா பாத்தக அப்படின்னா உரு பாத்தகத்தை விட உயர்ந்தது. அதி பாத்தக அப்படின்னா இருக்கிறதுலயே மிக உயர்ந்த பாபம். இல்ல அப்படின்னா உயர்ந்த பாபம்னா அந்த ரொம்ப தாழ்ந்த செயல். இந்த வகையான 4 பாவங்களையும் கிருஷ்ணர் வந்து அகற்றி விடுகின்றார். அதனாலதான் அவருடைய பெயர் ஹரி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல அர்த்தங்கள். நான் சொன்னது வந்து ஒரு சில அர்த்தங்கள் தான். இந்த சைத்தன்ய சரிதாமிருத மத்திய லீலை 24 25வது அத்தியாயமோ, இதுல 61 இந்த ஸ்லோகத்தினுடைய 61 அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆத்மாராமஸ்ய முனையோ நிருக்ரந்த அப்பி உருக்ரம், இந்த ஸ்லோகத்துக்கான 2 முக்கியமான உதாரணங்கள். எப்படி இந்த ஆத்மாராமர்கள் உருவமற்ற பிரம்மஜோதியிலேயே உள்ள ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு இருப்பவர்கள், அவர்களும் கூட கிருஷ்ணருடைய குணங்களால ஈர்க்கப்படுகின்றனர். இதற்கான 2 உதாரணம் பாகவதத்தில் உள்ள உதாரணங்கள் என்னன்னா, சதுஷ்குமாரர்கள் மற்றும் சுகதேவ கோஸ்வாமி. சுகதேவ கோஸ்வாமி சதுஷ்குமாரர்களும் அந்த உருவமற்ற பிரம்மஜோதியில் உள்ள பிரம்மானந்தத்தை அனுபவித்துக் கொண்டு இருந்தனர். அப்படிப்பட்ட அதான் போன வாரம் நான் சொல்லியிருந்தேன், எப்படி அந்த பிரம்மானந்தம்ங்கிறது எப்படி உயர்ந்த நிலை அப்படின்னு. அப்படிப்பட்ட உயர்ந்த பிரம்மானந்தத்தை அவங்க அனுபவித்துக் கொண்டு இருந்தாலும் அவர்களும் கூட கிருஷ்ணருடைய குணங்களால ஈர்க்கப்பட்டனர். இதி விக்லாவிதம் தாசாம் ஸ்ருத்வா யோகேஸ்வரேஸ்வர பிரகஸ்ய சதயம் கோபீர் ஆத்மாராமோ அரீரமத்.
சோ இந்த இப்ப நம்ம படிச்ச ஸ்லோகத்துல வந்து எப்படி உயர்ந்த ஆத்மாராமர்களே கூட அந்த பிரம்மானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கவே கூட கிருஷ்ணருடைய குணங்களால் ஈர்க்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லப்படும். நான் இப்ப சொன்ன ஸ்லோகம் வந்து 10வது ஸ்கந்தத்திலிருந்து ராச பஞ்சாத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகம். அதுல சுகதேவ் கோசாமி என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணர் வந்து ஆத்மாராமராக இருந்த போதிலும், அவர் மிக உயர்ந்த யோகேஸ்வரராக இருந்த போதிலும், எல்லா யோகேஸ்வரர்களுக்கு ஈஸ்வராக இருந்த போதிலும், அவர் ஆத்மாராமராக இருந்த போதிலும் கோபியர்களுடைய பக்தியினால ஈர்க்கப்பட்டு அந்த கோபியர்களுடன் கிருஷ்ணர் லீலைகளை செய்தார். ஆத்மாராமோ அபி அரீரமத், அரீரமத், அந்த கோபியர்களுடன் கிருஷ்ணர் லீலைகள் செய்தார் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது அந்த கோபியர்களுடைய அன்பு எப்படி உயர்ந்தது அப்படின்னு தெரியாது. ஏன்னா கிருஷ்ணர் வந்து எல்லா ஆத்மாராமர்களுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஜிதம் தே ஆத்ம வித்வரிய ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்துமே பவதா ராதசாராத்தம் சர்வஸ்மா ஆத்மனே நமக. இந்த ஸ்லோகம் வந்து சிவபெருமான் வந்து ருத்ர கீதத்துல கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுறார். 4வது ஸ்கந்த 24வது அத்தியாயத்துல ஜிதம் தே ஆத்மவித் வரிய. ஆத்மவித் வரிய அப்படின்னா ஆத்மாவை அறிந்தவர்களிலே மிக உயர்ந்தவர் அல்லது ஆத்மாராமர்களுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர் தான் கிருஷ்ணர். ஆனா அந்த கிருஷ்ணர் வந்து கோபியர்களுடைய பக்தியினால ஈர்க்கப்பட்டு அந்த கோபியர்களுடன் லீலைகளை செய்தார் அப்படின்னு சொல்லப்பட்டு. அதனால தான் பகவான் விஷ்ணு துர்வாச முனிவர்கிட்ட சொல்றார், நாகம் ஆத்மானம் ஆஷாசே மத்பக்தை சாதுபிர் வினா ஸ்ரீயம் சாத்தியந்திகம் பிரம்மன் ஏஷாம் கதிரகம் பரா. என்னுடைய பக்தர்கள் வந்து இந்த வைகுண்டத்துல இல்லைன்னா, இந்த வைகுண்டத்துல உள்ள வசதிகள்னால, வைகுண்டத்தில் உள்ள செல்வத்தினால அதை என்னால அனுபவிக்கவே முடியாது. என்னுடைய பக்தர்கள் இல்லைன்னா இந்த வைகுண்டமே எனக்கு வெறிச்சோடி போயிடும். வைகுண்டத்துல எவ்வளவு செல்வம் இருந்தாலும் என்னுடைய அதையெல்லாம் என்னால் அனுபவிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி பல கருத்துக்கள் இருக்கு. நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். பின்னாடி சொல்லுங்க. ஹரேர் குணா க்ஷிப்தமதேர் ஹரேர் குணா க்ஷிப்தமதேர் பகவான் பாதராயணிஹி பகவான் பாதராயணிஹே அத்யா அத்யகான் மகதாக்கியானம் அத்யகான் மகதாக்கியானம் நித்யம் விஷ்ணு ஜனப்ரியஹ. நித்யம் விஷ்ணு ஜனப்பிரியஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்குவோர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். இப்படியாக ஸ்ரீல வியாசதேவரின் புதல்வரும் தெய்வீக சக்தி பெற்றவரும் பகவத் பக்தர்களுக்கு பிரியமானவருமான ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி இச்சிறந்த வரலாற்றையும் ஸ்ரீமத் பாகவதத்தை கற்றறிந்தார். பாதராயணிகி அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து சுகதேவ கோஸ்வாமரை குறிக்கிறது. பத்ரிகாசிரமத்துல பதரி மரங்கள் இருக்குன்னு. பதரி மரங்கள்னா இலந்தை பழ மரம். அந்த இலந்தை பழம் மரங்கள்ல மரத்தின் அடியில வியாசதேவர் வந்து தவம் செய்து சுகதேவ கோசாமியை குழந்தையாக பெற்றார். அதனால அவருக்கு வந்து சுகதேவ கோசாமிக்கு பாதராயணி அப்படின்னு ஒரு பெயர். அந்த சுகதேவ கோசாமி வந்து ஹரேர் குணா க்ஷிப்த மதிர். சுகதேவ கோசாமி அந்த பிரம்மானந்தத்துல அவருடைய மனது வந்து மூழ்கி இருந்தது.
ஆனா பிரம்மானந்தத்துல அவருடைய மனது வந்து மூழ்கி சமாதி நிலையில் இருந்தது. ஆனா ஹரேர் குணா க்ஷிப்தமதிர், கிருஷ்ணருடைய குணங்களை கேட்டு அந்த குணங்களால ஈர்க்கப்பட்டு அவர் தன்னுடைய சமாதி நிலையிலிருந்து வெளியில வந்தார். அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணருடைய குணங்களால ஈர்க்கப்பட்டு முழு பாகவதத்தை அவர் வந்து கற்றார். அத்யகான் மகதாக்கியானம், 17,000 ஸ்லோகங்களை கொண்ட அந்த முழு பாகவதத்தை சுகதேவ கோஸ்வாமி கற்றார். நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரிய. அதுக்கப்புறம் சுகதேவ கோஸ்வாமி இந்த பாகவதத்தை படிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து வைஷ்ணவர்களுக்கு பிரியமானவராக ஆனார், அல்லது வைஷ்ணவர்கள் இவருக்கு பிரியமானவராக ஆகினர். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சுகதேவ கோஸ்வாமி வந்து அவர் தன்னுடைய அம்மாவனுடைய கர்ப்பத்துல இருந்த பொழுது 16 வருஷம் ஆச்சு. ஆனா அவர் வந்து கர்ப்பத்துல இருந்து வெளியிலே வரல. இப்ப வியாசதேவர் ரொம்ப கவலைப்பட்டார், ஏன் இந்த குழந்தை வெளியிலே வரல. அப்ப பகவான் கிட்ட பிரார்த்தனை செஞ்ச பொழுது பகவான் வந்து சுகதேவ கோஸ்வாமிக்கு அவர் கர்ப்பத்துல இருந்த பொழுதே அவருக்கு காட்சி கொடுத்தார். இப்படி பார்க்கும்பொழுது பரீட்சித் மகாராஜர் சுகதேவ கோஸ்வாமி 2 பேருமே பாகவதத்தை முதல்ல பேசினவர் சுகதேவ கோஸ்வாமி, முதல்ல கேட்டவர் பரீட்சித் மகாராஜ். 2 பேருமே அவங்க கர்ப்பத்துல இருந்த பொழுதே கிருஷ்ணரை தரிசனம் செஞ்சிருக்காங்க. கிருஷ்ணர் சுகதேவ கோஸ்வாமி கிட்ட தரிசனம் கொடுத்தார். அவர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி சுகதேவ கோஸ்வாமி கிட்ட நீங்க வந்து கர்ப்பத்திலிருந்து வெளியில வந்து நீங்க பிறங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், நான் வெளியில வந்து பிறந்தேன்னா நான் உங்களுடைய மாயா சக்தியினால நான் வந்து ஈர்க்கப்படுவேன், அதனால நான் பிறக்க விரும்பவில்லை, இந்த கர்ப்பத்திலே இருக்க விரும்புகின்றேன் அப்படின்னு சொன்னார். ஒரு கர்ப்பத்துல இருக்கிறது வந்து அவ்வளவு ஒரு அசௌகரியமான சூழ்நிலை. மலம், சிறுநீர், மற்ற விஷயங்களால சூழ்ந்து இருக்கின்ற அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு கர்ப்பத்துல இருக்கிறது. ஆனா அவர் வந்து நினைச்சார், வெளியில வந்தேன்னா உங்களுடைய மாயா சக்தியினால ஈர்க்கப்படுவேன், அதனால அதுக்கு பதிலா நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, நீங்க கவலைப்படாதீங்க, என்னுடைய மாயா சக்தி உங்களை வந்து பாதிக்காது அப்படின்னு அவர் ஒரு உத்தரவாதம் கொடுத்தார். அதற்கு அப்புறம் தான் சுகதேவ கோஸ்வாமி அவர் பிறந்தார். ஆனா பிறந்த உடனே அவர் வந்து காட்டுக்கு போயிட்டார். அப்ப வியாசதேவர் இந்த சுகதேவ கோஸ்வாமி பிறக்க வைக்கிறதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னா, அவர் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு தகுந்த மகனை பெறுவதற்காகத்தான் அந்த தவம் செய்து சுகதேவ கோஸ்வாமியை பெற்றார். ஆனா அவர் பிறந்த உடனே அவர் வந்து காட்டுக்கு போயிட்டார். அப்ப வியாசதேவர் வந்து என்ன நினைச்சார், எப்படியா வியாசதேவர் ரொம்ப வேதனைப்பட்டு எப்படி இந்த மகனை வந்து ஸ்ரீமத் பாகவதத்தின் மேல இவருக்கு ஒரு ஈடுபாடு எப்படி ஏற்படுத்துறது அப்படின்னு அவர் யோசிச்சார். அப்ப வியாசதேவர் தன்னுடைய சில சிஷ்யர்களை வந்து காட்டுக்கு அனுப்பினார். அவர்கள் காட்டுக்கு விறகெடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள வராங்க. ஆனா சுகதேவ கோஸ்வாமி எங்க இருக்கிறாங்க அதை கண்டுபிடிச்சு அவர் சுகதேவ கோஸ்வாமி பக்கத்துக்குள்ளே வராங்க. சுகதேவ கோஸ்வாமி பக்கத்துல வந்து அந்த வியாசருடைய சிஷ்யர்கள் வந்து சில பாகவத ஸ்லோகங்களை வந்து பாடுகின்றனர். அந்த பாகவத ஸ்லோகங்களை கேட்டதுக்கு அப்புறம் சுகதேவ கோஸ்வாமி அதன் மூலமாக அவர் பாகவதத்தின் மேல அவர் கவரப்படுகின்றார். அவங்க அந்த வியாசருடைய சிஷ்யர்கள் வந்து சில பண்டிதர்கள் சொல்றாங்க, அவங்க 3 ஸ்லோகத்தை சொன்னாங்க. அந்த 3 ஸ்லோகத்தை கேட்டு சுகதேவ கோஸ்வாமி வந்து ஈர்க்கப்பட்டார். கிருஷ்ணருடைய குணங்களால பாகவதத்தின் மேல அவர் ஈர்க்கப்பட்டார். என்ன 3 ஸ்லோகங்கள்னா 1.9.20 பீஷ்மர் சொன்ன ஸ்லோகம்,
எம்மன்யசே மாதுலேயம் பிரியம் மித்ரம் சுஹுத்தமம் அகரோ சச்சிவம் தூதம் சௌஹ்ருதாத் அத சாரதிம். எப்படி கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுக்கு பலவிதமாக பாண்டவர்களுக்கு உதவி செய்தார். பாண்டவர்களுடைய சகோதரராக இருந்து கொண்டு, அவருடைய நண்பராக இருந்து கொண்டு, ஒரு ஆலோசகராக இருந்து கொண்டு, ஒரு தூதுவராக இருந்து கொண்டு பலவிதமாக பாண்டவர்களுக்கு உதவி செய்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். இன்னொரு ஸ்லோகம் 3வது ஸ்கந்தத்திலிருந்து 3.2.23. அகோபகியம் ஸ்தனகால கூட்டம் ஜிகாம்ஷயாபா ஏதப்யசாத்வி லேபே கதிம் தாத் ருச்சிதம் ததோன்யம் கம்வா தயாலும் சரணம் ரஜேம. உத்தவர் வந்து கிருஷ்ணருடைய அபாரமான கருணை வர்ணிக்கின்றார். கிருஷ்ணரை விட உயர்ந்த கருணை படைத்தவர் யாருமே இருக்க முடியாது. அவர் தன்னை கொல்ல வந்த அந்த பூத்தனா அப்படிங்கிற அரக்கி வேஷம் போட்டுக்கொண்டு தன்னை கொல்ல வந்த பூத்தனா அப்படிங்கிற அரக்கி கூட கிருஷ்ணர் வந்து அவருக்கு வைகுண்டத்துல ஒரு செவிலியினுடைய பதவியை கொடுத்தார். அதனால கிருஷ்ணரை விட ஒரு உயர்ந்த கருணையானவர் பகவான் யாராவது இருக்க முடியுமா? யாருமே இருக்க முடியாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இந்த ஸ்லோகத்தையும் அந்த வியாசருடைய சிஷ்யர்கள் வந்து பாடினர். 3வது ஸ்லோகம் என்னன்னா 10வது ஸ்கந்தத்திலிருந்து வேணுகீத அத்தியாயத்துல கிருஷ்ணருடைய அழகு வர்ணிக்கப்பட்டுள்ளது. பர்காபீடம் நடவரவபு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாச கணக கபிஷம் வைஜயந்தீம் ச மாலாம் ரந்திரான் வேணோர் அதர சுதயா பூரயன் கோபவிருந்தைர் விருந்தாரண்யம் சபதரமணம் பிராவிஷத் கீத கீர்த்தி. சோ கோபியர்கள் சுகதேவ கோஸ்வாமி வர்ணிக்கின்றார். கோபியர்கள் வந்து கிருஷ்ணருடைய அழகை வர்ணிக்கின்றனர். கிருஷ்ணர் எப்படி அவருடைய தலையில ஒரு மயில் தோகை இருக்கின்றது, அவருடைய காதணிகள் வந்து நீல நிறத்தை உடைய கர்ணிகார பூக்களை வந்து அவர் காதணிகளாக அணிந்துள்ளார். பீதாம்பர வஸ்திரத்தை அணிந்துள்ளார். வைஜெயந்தி மாலையை அணிந்துள்ளார். கிருஷ்ணர் வந்து ஒரு உயர்ந்த நடன கலைஞர் மாதிரி அவர் வந்து வேஷம் போட்டுக்கொண்டு நடனம் ஆடுவதற்கு தயாராக அப்படிப்பட்ட வேஷத்தில் அவர் இருக்கின்றார். அவர் அந்த விருந்தாவன காட்டுக்குள்ள நுழையும் பொழுது அந்த விருந்தாவன காட்டை வந்து தன்னுடைய தாமரை பாதங்களில் உள்ள அந்த அடிச்சுவடுகளால அந்த விருந்தாவனத்தை அவர் அலங்கரிக்கின்றார். அவர் அந்த புல்லாங்குழலில் உள்ள அந்த ஓட்டைகளை தன்னுடைய உதடுகளில் இருந்து வருகின்ற அமிர்தத்தால நிரப்புகின்றார். அந்த அமிர்தத்தால நிரப்பி அந்த விருந்தாவன காட்டுக்குள்ள நுழைகின்றார். அவர் விருந்தாவன காட்டுக்குள்ள மாடு மேய்க்கிறதுக்காக நுழையும் பொழுது கிருஷ்ணருடைய நண்பர்கள் வந்து கிருஷ்ணருடைய பெருமைகளை பாடிக்கொண்டிருக்கின்றனர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வர்ணனை வருது. இந்த 3 ஸ்லோகங்களை வந்து அந்த வியாசருடைய சீடர்கள் விறகெடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போகும்பொழுது சுகதேவ கோஸ்வாமி பக்கத்துல போய் இந்த 3 ஸ்லோகங்களை அவங்க வந்து பாடிக்கொண்டிருந்தனர். இந்த 3 ஸ்லோகங்களை கேட்ட உடனே சுகதேவ கோஸ்வாமி அந்த பிரம்மானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலிருந்து அவர் வந்து இந்த ஸ்லோகங்களை கேட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்லோகங்களால் அவருடைய மனது கவரப்பட்டு அவர் வந்து அந்த காட்டுக்குள்ள இருந்து வியாசதேவரை சந்திக்கிறதுக்காக வர வியாசதேவரை சந்தித்து அவர் முழு பாகவதத்தை அவர் வந்து கற்கின்றார். அப்படி அந்த மாதிரி அதுதான் ஹரேர் குணா க்ஷிப்த மதேர். ஹரேர் குணா க்ஷிப்த மதேர் அப்படின்னா அவர் சமாதி நிலையில இருந்தாலும்
கிருஷ்ணருடைய குணங்களால ஈர்க்கப்பட்டு அந்த சமாதி நிலையிலிருந்து வெளியில வந்து அத்யகான் மகதாக்கியானம் இந்த முழு பாகவதத்தை கற்றார். நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியக. அதற்கப்புறம் அவர் வந்து வைஷ்ணவர்களுக்கு பிரியமானவராக ஆனார். அல்லது இன்னொரு அர்த்தம் என்னன்னா, வைஷ்ணவர்கள் இவருக்கு பிரியமானவராக ஆகினார். அண்ணா அண்ணா அப்படின்னா இதற்கப்புறம் அவர் வந்து வைஷ்ணவர்களுடைய சங்கத்தை பெறுவதற்காக ஆசைப்பட்டார். அல்லது இவருடைய சங்கம் வந்து பெற வைஷ்ணவர்கள் விரும்பினர் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்லோகம், பரீட்சிதோத ராஜர்ஷேர் परीक्षितोदराजर्षेः ஜன்ம கர்ம விலாபணம் பரீட்சிதோத ராஜஸ்ரீ பரீட்சிதோத ராஜர்ஷே ஜன்ம கர்ம விலாபணம் ஜன்ம கர்ம விலாபனம் சம்ஸ்தாம் ச பாண்டு புத்ராணாம் சம்ஸ்தாம் ச பாண்டு புத்ராணாம் வக்ஷ்யே கிருஷ்ண கதோதயம். வக்ஷ்யே கிருஷ்ண கதோதயம். மொழிபெயர்ப்பு வழங்கியர் சில பிரபுபாத் ஜெய். சௌனகரை தலைமையாக கொண்ட ரிஷிகளிடம் சூத கோஸ்வாமி இவ்வாறு கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றியும் அரசர்களுக்கிடையில் ரிஷியாக விளங்கிய பரீட்சித்து மகாராஜனின் பிறப்பு, செயல்கள் மற்றும் முக்தி பற்றியும் பாண்டுபுத்திரர்கள் உலகை துறந்த விஷயங்கள் பற்றியுமான உன்னத வர்ணனைகளை இப்பொழுதுதான் நான் துவங்கப் போகிறேன். இங்க பார்க்கும் பொழுது சூத கோஸ்வாமி 10வது ஸ்லோகம் வரைக்கும் அந்த சௌனக ரிஷி கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டார். எப்படி சுகதேவ் கோஸ்வாமி வந்து பாகவதத்தினால் ஈர்க்கப்பட்டார், அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டார். இப்ப வந்து தொடர்ந்து சொல்றார் சூத கோஸ்வாமி. வக்ஷியே அப்படின்னா நான் என்னென்னலாம் சொல்ல போகின்றேன்னா, நான் வந்து பரிஷத் மகாராஜருடைய பிறப்பு, அவருடைய செயல்கள், ஜன்ம கர்ம, சம்ஸ்தாம் அவர் எப்படி இந்த உலகத்திலிருந்து அவருடைய மரணம், அதுக்கப்புறம் பாண்டு புத்திரானாம் சம்ஸ்தாம் பாண்டவர்கள் வந்து அவர்கள் எப்படி அவர்களுடைய மரணம் எப்படி ஏற்பட்டது, இந்த இந்த தலைப்புகளை பத்தி நான் சொல்ல போகின்றேன் அப்படிங்கிறார். அதுலயே ஒரு கருத்து என்னன்னா, வக்ஷ்யே கிருஷ்ண கதோதயம். இந்த எல்லா தலைப்புகளும் வந்து இந்த எல்லா தலைப்புகளை பத்தி பேசும்பொழுது பரீட்சித் மகாராஜருடைய பிறப்பு, அவருடைய செயல்கள் மற்றும் அவருடைய மரணம், பாண்டவர்கள் வந்து எப்படி வைகுண்டத்துக்கு சென்றார்கள், இந்த எல்லா கதைகளும் இதை பத்தி பேசும் பொழுது இது வந்து கிருஷ்ணரோட நெருங்கிய சம்பந்தம் உடையது. இந்த கதைகள் வந்து கிருஷ்ண கதையை கிருஷ்ணரை பற்றிய பல விஷயங்களை பேசுவதற்கான வாய்ப்பை கொடுக்கும். அதனால ஏன்னா இந்த எல்லா நபர்களும் வந்து கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டவர்கள். அதனால இவர்களுடைய கதைகளை இந்த கதைகளை பேசும் பொழுது இதன் மூலமாக நம்ம கிருஷ்ணருடைய குணங்களை நம்மளால கேட்க முடியும். ஆர் தே வில் கிவ் ரைஸ் டு டிஸ்கஷன்ஸ் அபவுட் கிருஷ்ணா. இதன் மூலமாக கிருஷ்ணருடைய கதை குணங்களை பத்தி, கிருஷ்ணருடைய திருவிளையாடல்களை பத்தி கேட்பதற்கான வாய்ப்பு பிறக்கும் அப்படின்னு சொல்றேன். அப்ப பார்க்கும் பொழுது பிரபுபாதரும் அருமையான தாத்பரியம் எழுதுறார். எப்படி புராணங்கள், மகாபாரதம், இந்த எல்லாத்துலயும் வந்து கிருஷ்ணருடைய கதைகள் இருக்கின்றன. அந்த கிருஷ்ணருடைய கதைகள் இருக்கிறதுனால இந்த புராணங்கள், மகாபாரதம் அதெல்லாம் தெய்வீக நிலையில் இருக்கின்றது அப்படின்னு சொல்றேன். சோ பாகவத புராணத்துக்கும் சில மற்ற புராணங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, மற்ற புராணங்கள்லையும் கிருஷ்ணருடைய லீலைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பாகவதத்திலையும் லீலைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா என்ன வித்தியாசம்னா, மற்ற புராணங்கள் வந்து எப்படி ஒரு சப்போஸ் தினமலர் எடுக்கிறீங்க, தினமலருக்குள்ள நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள சில ஆன்மீக செக்ஷனும் இருக்கும். தினமலர்ல உதாரணத்துக்கு ஒரு 16 பக்கம் இருக்குன்னா அதுல ஒரு பக்கத்துக்குள்ள அதுக்குள்ள ஒரு கால் பகுதியில சில ஆன்மீக விஷயம் சொல்லப்பட்டிருக்கும்.
ஒரு சின்ன ஒரு ஆன்மீக ஒரு கட்டுரை போட்டிருப்பாங்க. அப்புறம் சில கும்பாபிஷேக நிகழ்ச்சி அப்படின்னு 16 பக்கத்துல ஒரு பக்கத்துக்குள்ள அதுல ஒரு கால் பகுதியில போட்டிருப்பாங்க. அப்ப தினமலருக்குள்ள ஆன்மீக விஷயம் இருக்கு. ஆனா சப்போஸ் வெறும் பக்தி மலர் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை எடுத்தீங்கன்னா அதுல முழுக்க முழுக்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வெறும் ஆன்மீக விஷயம் மட்டும் இருக்கும். அந்த பக்தி மலரே கூட தினமலருடைய ஒரு மாசத்துல ஒரு தடவை கூட வரலாம். அந்த மாதிரி மத்த புராணங்கள்ல கிருஷ்ணருடைய லீலைகள் இருக்கு. ஆனா கிருஷ்ணருடைய லீலைகள் ஒரு பகுதியில இருக்கும். மற்ற பகுதியில பல தேவர்கள் வழிபாடு, கர்ம காண்டம், ஞான காண்டம், அந்த மாதிரி பல முறை பல பாதைகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பாகவதத்தினுடைய தனிச்சிறப்பு என்னன்னா, பாகவதத்துல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த கிருஷ்ணருடைய லீலைகள், தூய பக்தர்கள், தூய பக்தியினுடைய பெருமை, இதை மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சில விஷயங்கள் நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். அதுக்கப்புறம் சூத்த கோசாமி இப்ப வந்து கேமராவை ஷிஃப்ட் பண்றார் அடுத்த சீனுக்கு. குருக்ஷேத்திர யுத்த களத்துல கடைசி தருணம். அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல கௌரவ மற்றும் பாண்டவ வீரர்கள் பல பேர் கொல்லப்பட்டனர். அப்ப கடைசியில பீமருக்கும் துரியோதனருக்கும் நடுவுல சண்டை நடந்து கொண்டிருந்தது. அந்த பீமருடைய கதாயுதத்தினால அடிபட்டு துரியோதனன் வந்து ரத்த வெள்ளத்துல அவர் படுத்து கொண்டு இருக்கின்றார். அவருடைய தொடையில் அடிபட்டு துரியோதனன் வந்து அவர் காலமாக போறார். அப்ப வந்து படுத்து கொண்டு இருக்கார். காலமாகல. அப்ப துரியோதனன் புலம்பிக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த அப்ப அஸ்வத்தாமன், துரோணாச்சாரியின் மகன் அஸ்வத்தாமன் வந்து பாண்டவர்களை கொல்றதுக்காக போறார். ஆனா பாண்டவர்கள் அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த தூங்கி கொண்டிருக்கின்ற பாண்டவர்களுடைய 5 குழந்தைகளை கொன்று விடுகின்றார். அன்னைக்கு ஒரு நாள் வந்து கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களை வந்து இன்னைக்கு நம்ம யுத்த களத்துல போய் தூங்குவோம் அப்படின்னு அன்னைக்கு ஒரு நாள் வந்து கூட்டிட்டு போயிடுறார். கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களை வந்து காப்பாத்திட்டார். ஆனா அஸ்வத்தாமர் பாண்டவர்களுடைய 5 மகன்களை வந்து தூங்கி கொண்டிருக்கின்ற 5 மகன்களை கொன்று விட்டார். அவர்களுடைய தலைகளை கொண்டு அவர் வந்து நினைச்சார், துரியோதனனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நான் பாண்டவர்களுடைய அடுத்த தலைமுறையை கொண்டுட்டேன். இதை கேள்விப்பட்டாருன்னா துரியோதனன் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு நினைச்சு அவர் வந்து சொல்ல வந்தார். ஆனா துரியோதனனும் அதுக்கு வந்து ஆட்சேபம் தெரிவித்தார். அதனால திருப்தி அடையவில்லை. அதுக்கும் ஒரு காரணம் என்னன்னா, அவர் வந்து நினைச்சார் பாண்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு நினைச்சார். ஆனா இவர் பாண்டவர்களை கொல்லாமல் பாண்டவர்களுடைய அந்த தூங்கி கொண்டிருக்கின்ற மகன்களை கொண்டதுனால அதனால அவர் திருப்திப்படையல. பாண்டவர்கள் கொல்லப்படவில்லை, அதனாலும் அவர் திருப்திப்படவில்லை. அப்ப இப்ப இதோட இதுல இருந்து பிரபுபாதர் வந்து ஆரம்பிக்கிறார். அப்ப அடுத்த அஸ்வத்தாமன் பார்த்தோம்னா, அஸ்வத்தாமா அவர் வந்து தன்னுடைய அப்பா துரோணாச்சாரியர் வந்து பாண்டவர்கள் கொன்னுட்டாங்க. அதனால அவர் வந்து பழிவாங்க விருப்பப்பட்டார். ஆனா அஸ்வத்தாமர் வந்து அவருடைய வாழ்க்கையிலே அவர் வந்து துக்கத்தை அனுபவித்துக் கொண்டு இருந்தார் தன்னுடைய அப்பா காலமானதுனால. ஆனா அந்த துக்கத்துல வந்து அதர்மத்தின் பாதையை வந்து கடைபிடித்தார். தூங்கி கொண்டிருக்கின்ற வீரர்களை அவர் கொன்றார். ஆனா பாண்டவர்களுடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா, பாண்டவர்களுடைய வாழ்க்கையிலையும் அவர்களும் பல துக்கத்தை வந்து சந்தித்தனர். அவர்களுடைய வாழ்க்கையிலையும் பல உறவினர்களை அவர்கள் இழந்தனர். ஆனா அப்படி இருந்தாலும் பாண்டவர்கள் வந்து ஒருபோதும் அதர்மத்தின் பாதையை கடைபிடிக்கவில்லை, தர்மத்தின் பாதையை தான் கடைபிடித்தார்கள். ஆனா அஸ்வத்தாமர் வந்து தன்னுடைய அப்பா இழந்த அதுக்கு பழிக்கு பழி வாங்கறதுக்காக அவர் வந்து அதர்மத்தின் பாதையை கடைபிடித்தார். அப்ப அந்த சமயத்துல அந்த திரௌபதி தன்னுடைய 5 குழந்தைகளும் இழந்ததுக்கு அப்புறம் இது அவ்வளவு ஒரு துக்கம். ஆக்சுவலி
ஒரு பெற்றோருக்கு வந்து குழந்தை பிறக்கிறது வந்து மிக உயர்ந்த சுகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அர்த்தமாத்திரா லாகவேன புத்ரோத்சவம் மன்யந்தே. இது ஒரு வேற கூற்று. குழந்தை பிறக்கிறது வந்து பெற்றோர்களுடைய வாழ்க்கையில மிக உயர்ந்த இன்பம். அதே மாதிரி அவங்க இருக்கும் பொழுதே அந்த குழந்தை வந்து காலமானதுன்னா அது பெற்றோர்களுடைய வாழ்க்கையில மிக உயர்ந்த துக்கம். அப்ப திரௌபதி வந்து தன்னுடைய 5 குழந்தையும் இழந்து விட்டாங்க. எவ்வளவு உயர்ந்த துக்கம். அப்ப அர்ஜுனன் வந்து அந்த திரௌபதியை சமாதானப்படுத்துறதுக்காக அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். ததா சுஜஸ்தே பிரமிருஜாமி பத்ரே யத் பிரம்ம பந்தோ ஷிர ஆததாயினஹ காண்டீவ முக்தைர் விஷிகைர் உபாஹரே துவாக்ரம்ய யத் ஸ்நாஸ்யசி தக்த புத்ரா. திரௌபதி கிட்ட சொல்றாங்க, நான் கட்டாயம் உங்களுடைய சோகத்தை வந்து நான் அகற்றுவேன். அந்த 5 குழந்தைகளை கொன்ன அந்த மிக தாழ்ந்த நபர் யாரோ அவரை வந்து இந்த காண்டீவ வில்லிலிருந்து அம்பை செலுத்தி அவரை கட்டாயம் கொன்று அவர் மேல நீங்க வந்து அந்த அவருடைய பிணத்தின் மேல நீங்க நின்று உங்களை வந்து சமாதானப்படுத்துவேன் அப்படின்னு திரௌபதி கிட்ட ஒரு வாக்கு கொடுத்து விட்டு அர்ஜுனன் வந்து அந்த 5 குழந்தைகளை கொன்ற அந்த அஸ்வத்தாமரை பின்தொடர்ந்து போறார். மனுஸ்மிருதியிலே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அக்னிதோ கரதச்சைவ சஸ்திரபாணிர் தனாபதஹ க்ஷேத்ரதாரா அபகாரீச்ச ஷடேதே ஆததாயினக. 6 வகையான வன்முறை செயல்களை செய்தவர்களை வந்து உடனடியாக கொன்று விடலாம். அதுல எந்த தப்பே கிடையாது. 6 வகையான வன்முறை செயல்கள் என்னன்னா, வீட்டை எரிக்கிறது, மற்றவங்களுக்கு விஷம் கொடுத்து கொள்வது, அல்லது ஆயுதங்களை உபயோகப்படுத்தி கொள்வது, அல்லது மற்றவங்களுடைய செல்வத்தை திருடுவது, மற்றவங்களுடைய சொத்தை திருடுவது, அல்லது மற்றவங்களுடைய மனைவிகளை அவமானப்படுத்துவது. இந்த 6 வகையான குற்றங்களை யார் செய்கின்றார்களோ அவர்களை உடனடியாக கொல்ல வேண்டும். அதுல வந்து எந்தவித தப்பே கிடையாது. அந்த உடனடியாக கொல்வதன் மூலமாக அந்த நபருக்கு நீங்க வந்து மிக உயர்ந்த கருணையை காண்பிக்கிறீங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து ஒரு தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு, ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கு பல ஆண்டு காலம் ஆயிடுறது. மேல்மனு அப்படின்னு போட்டு அந்த வழக்கை வந்து பல ஆண்டு காலம் இழுக்கடிச்சிடுறாங்க. மனுஸ்மிருதியின்படி இந்த 6 வகையான வன்முறை செய்தவங்களை வந்து நீங்க உடனடியாக அவரை கொன்றீங்கன்னா அது வந்து அந்த நபருக்கு செய்கின்ற மிக உயர்ந்த கருணை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. துரியோதனன் வந்து அர்ஜுனன் வந்து நான் அந்த நபரை கொன்று அவரை வந்து கொண்டு வந்து உங்களை சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். அதனால இந்த அர்ஜுனனுடைய வாக்கியத்துல பார்க்கும் பொழுது அர்ஜுனர் வந்து இவ்வளவு ரஜோகுணத்தினால தாக்கப்பட்டு இவர் சொல்றதெல்லாம், இவர் பேசுறதெல்லாம் தவறு, இவர் வந்து அவரே கொல்லணும். நான் இந்த காலகட்டத்துல பார்த்தேன்னா பல இடதுசாரி நபர்கள், லெப்டிஸ்ட், அவங்க வந்து 1992-93 பாம்பேல ஒரு தொடர் வெடிகுண்டு விபத்து நடந்தது. ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய வெடிகுண்டு. இது அதுல வந்து யாக்கூப் மேமன் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடியோ ஏதோ தூக்கு போட்டாங்க. அந்த மரண தண்டனைக்கான தீர்ப்பு வந்து அது எவ்வளவு ஒரு 20 வருஷம் கழிச்சு. அப்ப அந்த சமயத்துல அந்த யாக்கூப் மேமனை வந்து ஒரு பெரிய அவருக்கு கருணை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பல செய்தித்தாள் வந்து அவருக்கு சாதகமாக அவருக்கு கருணை கொடுக்க வேண்டும், மரண தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்னு பல செய்தித்தாள்கள் வந்து அவரை ஒரு பெரிய ஹீரோ மாதிரி முதல் பக்கத்துல நியூஸ் போட்டாங்க.
யாக்கூப் பேமனுக்கு. சுப்ரீம் கோர்ட்டே வந்து ராத்திரி 12 மணிக்கோ ஏதோ திடீர்னு அவரை அந்த அடுத்த நாள் மரண தண்டனைக்கு முன்னாடி ஒரு அவசர மனு கொடுத்து இவருக்கு ஏதாவது கருணை காட்டுங்க அப்படின்னு கூட இது போட்டாங்க. இது வந்து இப்ப இருக்கிற தீர்ப்போட இது. ஆப்சல் குரு அப்படின்னு ஒருத்தர், இவர் ஒரு 15 வருஷம் முன்னாடி இந்திய பாராளுமன்றத்துல சில தீவிரவாதிகள் தாக்குவதற்காக முயற்சி செஞ்சாங்க. அதை திட்டம் போட்டவரே இந்த ஆப்சல் குருங்கிறது. அந்த ஆப்சல் குரு அவரை வந்து அவருக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. அதை வந்து ஆட்சேபம் தெரிவித்து 2 பேர் பேசினாங்க டெல்லியில, இந்துக்கள். அந்த 2 பேர் யார் பேசுறாங்களோ, கணவன் மனைவி, அவங்களுடைய மகள் தான் இப்ப டெல்லியினுடைய முதல் மந்திரி. அவங்க வந்து இவங்கெல்லாம் ஒரு ஆப்சல் குருக்கு மரண தண்டனை கொடுக்க கூடாது, கருணை காண்பிக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு எல்லாம் இந்த மாதிரி பேசுறாங்க. ஆனா சாஸ்திரத்தின்படி பார்த்தோம்னா இந்த மாதிரியான வன்முறை செயல்களை செய்யறவங்க வந்து அவங்களுக்கு வந்து உடனடியாக நீங்க மரண தண்டனை கொடுத்தீங்கன்னா அதுதான் நீங்க வந்து அவருக்கு செய்கின்ற மிக உயர்ந்த நல்ல காரியம். அவருடைய அந்த நபருடைய உண்மையான நலன் விரும்பியா இருந்தீங்கன்னா உடனடியாக மரண தண்டனை கொடுக்க வேண்டும். அதனால இந்த அர்ஜுனன் வந்து இப்படி பேசினது வந்து வெறும் உணர்ச்சி வசப்பட்டு பேசல, இந்த சாஸ்திரத்தின்படியும் சரியானது. யார் வந்து உங்களுடைய 5 மகன்களை யாரு கொண்டு இருக்காங்களோ அவரை கொன்று அவருடைய தலையை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றார். அப்ப அர்ஜுனன் வந்து இந்த மாதிரி திரௌபதியை சமாதானப்படுத்திட்டு, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனுடைய சாரதியாக இருந்தார், ஹனுமான் அவருடைய கொடியில இருந்தார். அப்ப அர்ஜுனன் வந்து இந்த அஸ்வத்தாமை பின்தொடர்ந்து போறார். அப்ப அர்ஜுனன் வந்து இவரை தொடர்த்தி கொண்டு வரார் அப்படின்னு பார்த்துட்டு அஸ்வத்தாமன் வந்து அவர் ரொம்ப அவருடைய மனசை படபடத்து போய் அவர் வந்து வெகு வேகத்துல வந்து ஓட ஆரம்பிச்சார். எப்படி ஒரு தடவை வந்து பிரம்மாவை வந்து சிவபெருமான் துரத்தினாரோ, சிவனுக்கு பயந்து பிரம்மா வந்து ஓட ஆரம்பிச்சார். ஒரு தடவை பிரம்மா வந்து தன்னுடைய மகளாலே கவரப்பட்டார். அப்ப சிவபெருமான் வந்து பிரம்மாவை வந்து கண்டிக்கிறதுக்காக பிரம்மா பின்தொடர்ந்து அவர் வந்து துரத்துறார். அந்த ஓமை சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்க வந்து அஸ்வத்தாமன் வந்து அர்ஜுனனால பயந்து அவர் வந்து துரத்தி அவர் வந்து வேகமாக ஓடுகின்றார். அல்லது இன்னொரு தடவை வந்து ஒரு தடவை சிவபெருமான் வந்து சூரியனை துரத்துகின்றார். சிவபெருமானுடைய பக்தனை வந்து சூரியன் வந்து எரித்து விடுகின்றார். அந்த சிவபெருமானுடைய பக்தன் வந்து சூரியனுடைய இரவு பொழுதே வந்து அவர் வந்து அகற்றி விடுகின்றார். அதை பார்த்துட்டு சூரியன் கோபப்பட்டு அந்த சிவபெருமானுடைய பக்தனுடைய ரதத்தை வந்து எரித்து விடுகின்றார். அவரே எரித்து விடுகின்றார். அப்ப வந்து சிவபெருமான் வந்து கோபப்பட்டு சூரியன் மேல படையெடுக்கின்றார். அப்ப சூரியன் வந்து பயந்து ஓடுறார். எப்படி சூரியன் சிவனை பார்த்து பயந்து ஓடினாரோ, அல்லது எப்படி பிரம்மா சூரியனை பார்த்து பயந்து ஓடினாரோ, அதே மாதிரி அஸ்வத்தாமன் அர்ஜுனனை பார்த்து பயந்து ஓடுறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து அஸ்வத்தாமன் தன்னுடைய தற்காப்புக்காக என்ன செய்யறார் அதை வந்து நம்ம அடுத்த வாரத்துல வந்து பார்ப்போம். 19வது ஸ்லோகத்தில் இருந்து. ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் இருந்து ஹரே கிருஷ்ணன் பிரபு. பாகவத தொடக்கத்துக்கும் இப்ப துரோணர்னுடைய மகன் இந்த தண்டிக்கப்படுதல் ஆரம்பம், அதுல அது அது என்ன, எதனால அது ஆரம்பமா வச்சிருக்காங்க? பாகவதம் 1வது ஸ்லோகத்திலிருந்தே ஆரம்பிக்கிறது. இப்போதான் ஆரம்பிக்கிறதுன்னு இல்லை.
பாகவதம் முதலாவது ஸ்லோகத்திலே ஆரம்பம் ஆயிடுச்சு. முதல் இப்போ வந்து சூத கோஸ்வாமி வந்து என்ன, 4வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல வந்து சவுனக ரிஷி பல கேள்விகளை எழுப்பினார். நாங்க வந்து பரீட்சித் மகாராஜருடைய பிறப்பை பத்தி கேட்க விரும்புகின்றோம். அவர் எப்படி, அவருடைய மரணம், அவருடைய செயல்களை பத்தி கேட்க விரும்புகின்றோம். அப்படி அந்த கேள்விகளை எழுப்பினார். சோ அதை ஞாபகத்துல வச்சுக்கொண்டு இப்ப சூத கோஸ்வாமி சொல்றார், அந்த தலைப்புகள் எல்லாம் பரிஷத் மகாராஜர் சம்பந்தப்பட்ட தலைப்புகளை நான் சொல்ல போகின்றேன். ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாரையும் இந்த கதைகளை கேட்கும் பொழுது அதன் மூலமாக நம்ம கிருஷ்ண கதையை கேட்பதற்கான வாய்ப்பு பிறக்கின்றன அப்படின்னு சொல்றேன். அதனால பாகவதம் இப்பதான் ஆரம்பிக்கிறதுன்னு இல்ல, பாகவதம் முதலாவது ஸ்லோகத்திலிருந்தே ஆரம்பிச்சு. இந்த இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்துல 7வது அத்தியாய ஆரம்பத்துல அது அந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுனால கேட்டோம். பாகவதம் முதலாவது ஸ்லோகத்தில இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த பாகவதத்துக்குள்ள உள்ள ஒரு பிரசங்கம் அல்லது ஒரு பகுதி என்னன்னா, பாகவதம் எழுதப்படுவதற்கான காரணம் என்ன, அதற்கு பின்னாடி என்ன கதை, அது வந்து நம்ம பார்க்கிறோம். 4, 5, 6, 7 வியாசர் எல்லா வேதங்களையும் எழுதுறதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு திருப்தி ஏற்படல. அப்புறம் நாரத முனிவர் வந்து போதனை செய்கிறார். நாரத முனிவர் தன்னுடைய கதையை சொல்றார். அதுக்கப்புறம் நாரத முனிவர் போனதுக்கு அப்புறம் எப்படி வியாசர் நாரதனுடைய கட்டளை பின்பற்றி அவர் வந்து பகவானுடைய லீலைகளை சமாதி நிலையில பார்த்துட்டு அதை வந்து பாகவதமாக எழுதுறாரு அப்படின்னு. பாகவதம் முதலாவது ஸ்லோகத்துல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த பாகவதத்துக்குள்ள இருக்கின்ற ஒரு பகுதி வந்து பாகவதம் இந்த உலகத்துல தோன்றுவதற்கு பின்னாடி இருந்த கதை, அதுவும் பாகவதத்துக்குள்ளே வருது. பாதராயணி அப்படின்னா சுகதேவ கோஸ்வாமி, பாதராயண அப்படின்னா வியாசதேவர். எப்படிங்கிறது வித்தியாசம்? பாதராயண வியாசரை குறிக்கும், பாதராயணி சுகதேவ கோஸ்வாமி குறிக்கும். சில சமயம் பாதராயணர் சுகதேவ கோஸ்வாமியும் குறிக்கலாம். சமஸ்கிருதத்துல வந்து சில சில வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்லப்படுறோம். அதை சேர்த்தோன்னா அந்த நபருடைய மகன் அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஆனா அந்த வேற்றுமை உறுப்புகளை சேர்த்ததுக்கு அப்புறமும் வருகின்ற வார்த்தையும் அதே வார்த்தையா இருக்கலாம். பொதுவாக சப்போஸ் தசரத அப்படிங்கிறத அதுல ஒரு வேற்றுமை உருவை சேர்த்தோம்னா தாசரதி அப்படிங்கிற வார்த்தை வரும். தாசரதி அப்படிங்கிற வார்த்தை வந்து தசரதனுடைய மகனை குறிக்கும், அப்படின்னா ராமரை குறிக்கும். ரகு அப்படிங்கிற வார்த்தையில ஒரு வேற்றுமை உருவை சேர்த்தோம்னா ராகவ அப்படிங்கிற வார்த்தை வருது, அப்படின்னா ரகுகுலத்தில் பிறந்த நபரை குறிக்கும், ராமரை குறிக்கும், இல்ல மற்ற ரகுகுலத்துல பிறந்தவர்களை குறிக்கும். சில சமயம் வேற்றுமை உறவுகளை சேர்த்ததுக்கு அப்புறமும் அதே வார்த்தையே வரும். அப்ப அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி இது வந்து அந்த நபரா அல்லது அந்த நபருடைய மகனை குறிக்கின்றதா அப்படி வந்து சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்ம புரிந்து கொள்ளணும். சரி, இதோட முடித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்தோம். ग्रंथरा श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, गौरव भक्त वृंद की जय।